Hello guys, so yes, let's start the next session. நேற்று கிளாஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா திரும்ப ஃபஸ்ட் அந்த வருதுன்னு வச்சுக்கிறீங்க. I just thought of giving another revision. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுத்தா எல்லா டாப்பிக்கும் கடை ஞாபகம் வருமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோ மட்டும் இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல் ரிவிஷன் கொடுக்க போகிறோம். ஒரு 10 minutesல ஃபுல் சாப்டர் ரிவிஷன் Pgbp, பிகாஸ் Pgbp சாப்டர் இஸ் வெரி லென்தி. அண்ட் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரே வழி என்னது, அது அப்பப்போ ரிவைஸ் பண்ணுறது. கரெக்டாக? ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த ரிவிஷன் நவ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிஜிபிபியோட ஃபுல் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் 15 minutes யூ கேன் லாக், ஆர் ஐல் டூ ஒன் திங், இந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் க்ராப் பண்ணி நான் உங்களுக்கு யூடியூப்லேயுமே கொடுத்துட்றேன், ஸோ தட் யூ கேன் அட்ஜஸ்ட் யுவர் ஸ்பீட் அக்கார்டிங்லி அண்ட் வாட்ச். எஸ், ஸோ லெட் ஸ்டார்ட். ஓகே, ஸோ பிஜிபிபியோடைய ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் ஆஸ் ஆஃப் வாட் எவர் டாபிக் வி ஹவ் கவர்ட் டில் நவ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். என்னதுன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த ஹெட்ஸ் எல்லாமே என்னவாக இருந்துச்சு, நான் வந்து சேலரி ஏர்ன் பண்ணுறேன். என்னப்பா இது, ஓகே சாரி, நான் வந்து சேலரி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சேலரி வந்து எவ்வளோ வந்து எனக்கு இன்கம் வருதுன்றது ஹெட்ஸ் வந்து சேலரி ஹெட்டில் வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி நான் ஒரு அசெட் வச்சுருக்கேன், அந்த அசெட்டோட சேல் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய கேபிட்டலில் வருது. ஓகேவா? அடுத்தது வந்து நான் வேறு மற்ற அதர் சோர்ஸஸ்லேருந்து வருதுன்னா ஐஎஃப்ஓஎஸ்லேருந்து வருது. ஸோ பிஸ்னஸ் அப்புறம் ப்ரொஃபஷன் அப்படின்றதுக்கு தனியாக ஸ்பெஷலாக, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுத்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹெட் தான் என்னது, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். ஸோ இதில் வந்து ஒரு சில ஹெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் இருக்குது. என்னென்னா 44AB, 44A, 44AD, 44ADA, 44AE, 32, 35, 37, 43, 43B, 43A, 35AD, 35D and 41. இது எல்லாமே மோஸ்ட் டெஸ்டட் அண்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வர டாபிக்ஸு. ஸோ இது நான் ஏன் முன்னாடியே ஒரு செக்ஷன் மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் நான் ஏன் இது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, திஸ் இஸ் சம்திங் யூ நீட் டு ரீவிசிட் அகேன், பிகாஸ் பிஜிபிபி இஸ் அ வெரி வாஸ்ட் கான்செப்ட். பிஜிபிபியில் வந்து படிக்கணும் அப்படின்னா நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு. அப்போ எது நான் அப்பப்போ ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற டாபிக் வந்து ஐ ஹவ் கிவன் ஸ்பெசிஃபிக்கலி. இந்த டாபிக்ஸ் டெய்லி நீங்கள் வந்து ரெகுலராக ரிவைஸ் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். லெட்ஸ் மூவ் ஃபர்தர். அடுத்து பிஜிபிபியில் இந்த கொஷின் செஷன் தான் தேவையில்லை, நேராக நம்ம கான்செப்ட் போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது செக்ஷன் 28 வந்து சார்ஜிங் செக்ஷன். சார்ஜிங் செக்ஷன் என்ன வருது, பிஸ்னஸ், ப்ரொஃபஷன், எனி கைண்ட் ஆஃப் ரைட், ரிலிங்க்விஷ்மெண்ட், இது எக்ஸ்சேஞ்சு, இது எல்லாமே வந்து நமக்கு ப்ரொஃபஷன் கீழே வருது. ஓகேவா? ஸோ ட்ரேடு, ப்ரொஃபஷன், இது எல்லாமே வந்து ஐசிஐயில் வந்து நமக்கு சிலபஸில் வந்து இன்கம் டேக்ஸில் என்ன கொடுத்துருக்கான், இந்த மாதிரி பிஜிபிபி அப்படின்ற ஒரு ஹெட்டு கொடுத்துருக்கான். பட் இந்த பிஜிபிபியில் பிஸ்னஸில் என்னெல்லாம் வருது, ப்ரொஃபஷனில் என்னெல்லாம் வருதுங்கிறது எங்கே கொடுத்துருக்கான்னா ஐடி ஆக்டில் கொடுத்துருக்கான். ஸோ ஐடி ஆக்டில் என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 28 வந்து சார்ஜிங் செக்ஷன். ஸோ சார்ஜிங் செக்ஷனில் என்ன சொல்கிறான்னா, எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இந்த எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸில் என்னெல்லாம் வருது, இந்த 12 ஐட்டம் வந்து வந்திருக்கு. என்னென்ன, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஆர் கெயின் கேர்ட் பை எனி பிஸ்னஸ், என்ன ட்ரேடிங்கோ மேனுஃபேக்சரிங் வாட் எவர் த பிஸ்னஸ் கைண்ட் இஸ், பட் ஃப்ரம் தட் எனி ப்ராஃபிட் ஆர் கெயின் தட் இஸ் பீங் டிரைவ், அது வந்து இந்த ஹெட் கீழே வரும். செகண்ட்லி, எனி காம்பன்சேஷன், நான் ஒரு விஷயம் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதில் வந்து காம்பன்சேஷன் கிடைக்குது, தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் any gain or income from profession. Then we saw duty drawback, இந்த மாதிரி விஷயங்கள் which is more than business. பிஸ்னஸ்னால் நான் ஒரு விஷயம் செல் பண்ணுறேன், நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு காம்பன்சேஷன் கிடைக்குது, தட் இஸ் பிஸ்னஸ். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனி டியூட்டி ட்ராபேக், கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற சலுகைகள், அது மூலமாக எனக்கு கிடைக்கிற இன்கம், அதையுமே நான் என்ன பண்ண போகிறேன், பிஸ்னஸில் ட்ரீட் பண்ண போகிறேன். எனி இந்த என்டைட்டில்மெண்ட் லைசன்ஸ், எனி லைசன்ஸ் வந்து அது மூலமாக எனக்கு இன்கம் வருதுன்னா again PGBP. Then perquisite, எனி பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ வந்து சேலரியில் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா சேலரி ஹெட்டுக்கு கீழே சார்ஜிங் செக்ஷனில் கவர் ஆகிடுது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது டார்கெட்ஸ் கொடுத்து அந்த பிஸ்னஸ் டார்கெட்டை மீட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது எல்லாமே அந்த perquisite எல்லாமே வந்து 194 hourல கவர் ஆகும். ஓகேவா? அது எல்லாமே எங்கே கவர் ஆகுதுன்னா பிஜிபிபிக்கு கீழே கவர் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், சேலரி, போனஸ், எனிதிங் பெய்ட் டு அ பார்ட்னர் ஃப்ரம் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், அதுவுமே எங்கே கவர் ஆகுது, அதுவுமே பிஜிபிபிக்கு கீழே தான் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் எனி சம் பெய்ட் அண்டர் அக்ரிமெண்ட், ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக எனக்கு ஒரு சம் கிடைக்குது. என்ன அக்ரிமெண்ட்டு, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ் நீ கொஞ்சம் நாளைக்கு பண்ணக்கூடாது, ஒரு இந்த சர்க்கிளில் பண்ணக்கூடாது, இந்த ஏரியாவில் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சம்திங் விச் யூ ஷுட் நாட் டூ, அதே ஒரு அக்ரிமெண்ட், இதை பண்ணக்கூடாதுன்றே ஒரு அக்ரிமெண்ட்டாக போடுறாங்க அண்ட் அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் கால்டு வாட், நான் கம்பீட் அக்ரிமெண்ட். ஸோ அந்த அக்ரிமெண்ட் கொடுக்குற ஃபீஸுமே வந்து இட் இஸ் சார்ஜபிள் அண்டர் பிஜிபிபி. அது போக வேறு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எனி கேபிட்டல் அசெட் கன்வெர்டட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட், நம்ம கேபிட்டல் அசெட் சாப்டர்லையுமே பார்த்தோம், இன்டர்லிங்க் பண்ணோம்னா. கரெக்டாக? ஸோ கேபிட்டல் அசெட் சாப்டர் என்ன பார்த்தோம், கேபிட்டல் அசெட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணோம்னா எந்த ஆப்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஈவெண்ட் வந்துடும். அந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில் வந்து அதை கன்சிடர் பண்ணிப்போம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். அப்போ என்னவாயிடும், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வில் பி த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஏன்னா அது ஒரு செல்ஃப் ஓன்ட் அசெட் அப்படிங்கிறதுனால அதை ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றும் போது அன்றைக்கி டேட்டில் எனக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூவே நான் என்ன பண்ணிடுவேன்னா சேல் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிப்பேன். சின்ஸ் ஒருத்தரோட சேல் இன்னொருத்தரோட பர்ச்சேஸ் மாதிரி
கேபிட்டல் கெயின் அப்போ நான் சேலாக பார்க்குறது, அப்போ பர்ச்சேஸாக வந்து பிஜிபிபியில் பார்ப்பேன். கரெக்டாக? அப்போ இங்கே நான் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில் சேல் பண்ணேன்னா அப்போ பர்ச்சேஸ் வேல்யூ, அதாவது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இந்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வில் பி ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பிஸ்னஸ். தென் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வி saw it in detail, ஸோ கேன் ஸ்கிப் இட் ஃபார் now. நெக்ஸ்ட்டு சரி எது ஸ்கிப் பண்ணிட்டு இதையும் சொல்லிடலாம், என்ன சொல்கிறீங்க? கேஷ் காம்பன்சேஷன் சப்போர்ட் ஆர் டியூட்டி ட்ராபேக். ஒருவேளை சப்சிடரி அகேன்ஸ்ட் பிஸ்னஸாக கிடச்சிதுன்னா பிஜிபிபியில் டாக்ஸபிள். அதுவே ஒரு அசட்டுக்கு அகேன்ஸ்டாக கிடச்சிதுன்னா அந்த அசட்டுடைய காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி ரெக்கவரி ஆஃப் காஸ்ட் மாதிரி ரெடியூஸ் பண்ணி காமிப்போம். இது என்னது அப்படின்னா, இப்போது எனக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு பிஸ்னஸ் சப்போர்ட்டாக கொஞ்சம் அமௌண்ட் கிராண்ட் கொடுக்குறாங்க, இல்லைனா ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பிஸ்னஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு இன்கம் மாதிரி பார்த்து நான் பிஜிபிபி கீழே டாக்ஸ் பண்ணுவேன். ஓகேவா? இதுவே வந்து ஒரு அசட்டே வாங்கி கொடுத்துட்றாங்க, ஒரு பிளான்ட் வாங்கி கொடுத்துட்றாங்க, ஒரு பில்டிங் வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன பண்ணுவேன்? அந்த பில்டிங்கில் என்னோட கான்ட்ரிபியூஷன் என்னவோ அது பிஜிபிபி அசட்டில் காமிப்பேன். மிச்சம் இருக்கிற அமௌண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து ரெடியூஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மாதிரி காட்டுவேன். சரியா? நெக்ஸ்ட் கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி. எந்த பர்சனுக்காக இன்சூரன்ஸ் போட்டோமோ அந்த பர்சனுக்கு கிடைக்குதுன்னா சேலரி, கம்பெனிக்கு கிடைக்குதுன்னா பிஜிபிபி, இதே வந்து அவங்க இறந்துட்டாங்க லீகல் ஹேருக்கு கிடைக்குதுன்னா ஐஎஃப்ஓஎஸ். ஓகேவா? ஸோ கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி பொறுத்த வரைக்கும் யார் கையில் ரிசீவ் ஆகுதுன்றதை பொறுத்து அதோட டாக்ஸபிலிட்டி இருக்கும். கீமேன் இன்சூரன்ஸ் வந்து கன்சர்ன் பர்சன் கிடச்சதுன்னா சேலரி, கம்பெனி கிடச்சதுன்னா பிஜிபிபி, லீகல் ஹேருக்கு கிடச்சதுன்னா ஐஎஃப்ஓஎஸ். சரியா? அடுத்தது 194R, அதான் அந்த இன்சென்டிவ் ஃபார் பிஸ்னஸ். அது என்னது? ஏஷியன் பெயிண்ட் வந்து ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, ஒரு ஹார்ட்வேர் கம்பெனிக்கு இவ்வளோ லேக்ஸ் வந்து நீ சேல் பண்ணினா நான் உனக்கு கோவா ட்ரிப் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. கோவா ட்ரிப்போட வேல்யூ 2.5 lakhsக்கு மேலே போகுதுன்னு அசியூம் பண்ணிப்போம். அப்போ 194R போய் 2 lakh மேலே போச்சுன்னா 10% டிடிஎஸ் பிடிக்கணும். கரெக்டாக? அண்ட் இது வந்து டிடிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற டார்கெட்டு. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கிடச்சுன்னா அதை வந்து பிஜிபிபிக்கு கீழே நம்ம டேக்ஸ் பண்ணிடுவோம். வேணா? நெக்ஸ்ட்டு சேலரி டு பார்ட்னர். சேலரி முதல்ல பார்ட்னருக்கு ஒரு ஃபார்ம்லேருந்து என்னெல்லாம் கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும், ரெம்யூனரேஷன் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், கமிஷன் கிடைக்கும். கரெக்டாக? இதில் ப்ராஃபிட் மட்டும் எங்கே போயிடும்? எக்ஸாம்ட்டுக்கு போயிடும். 10(2)A கீழே எக்ஸாம்ட் ஆகிடும். ரெம்யூனரேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன் இது எல்லாமே டாக்ஸபிள் அண்டர் பிஜிபிபி அண்டர் செக்ஷன் 27. சரியா? நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் நான் இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து 29 பார்த்தோம். 29 இது காம்ப்யூட்டேஷன் என்ன சொல்கிறாங்க? காம்ப்யூட்டேஷனில் நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் புக் எடுத்துக்கணும். அதில் வந்து மற்ற ஹெட்டோட இன்கம்மை ரிமூவ் பண்ணணும். எக்ஸாம்ட் இன்கம் ஆஸ் பர் பிஜிபிபியை ரிமூவ் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் தட் ஆர் டிடக்டபிள் அதையும் ரிமூவ் பண்ணணும். இதில் என்ன ஆட் பண்ணுவோம்? எந்த எக்ஸ்பென்சஸ்லாம் பிஜிபிபியில் அலவுட் இல்லை பட் அக்கௌண்ட்ஸில் மைனஸ் பண்ணியிருக்கோமோ அதை ஆட் பேக் பண்ணணும். டீம்டு ப்ராஃபிட்ஸை வந்து ஆட் பேக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் ஆஸ் பர் பிஜிபிபி கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு டிப்ரிசியேஷன் வந்து செக்ஷன் 32க்கு கீழே கவர் ஆகுது. ஓகேவா? டிப்ரிசியேஷனில் வந்து 2 பிளாக்ஸ் இருக்குது மொத்தமாக. ஒன்று டேஞ்சபிள், இன்னொன்று இன்டான்ஜிபிள். டேஞ்சபிளில் வந்து பில்டிங், ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மெஷினரி 3 பிளாக் இருக்குது. இன்டான்ஜிபிளில் குட்வில்லை தவிர மற்ற எல்லாமே ஒரே கேட்டகரி. டேக்ஸ் ரேட் டிப்ரிசியேஷன் ரேட் வந்து 25%. எல்லா அசட்டுக்குமே. நெக்ஸ்ட் இப்போது இந்த பைஃபர்கேஷனுக்குள்ளேயே ஃபர்தர் பைஃபர்கேஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பில்டிங்கில் மொத்தம் 3 இருக்குது. ரெசிடென்ட்டு, ஆஃபீஸ், டெம்பரரி. ரெசிடென்ட்டுக்கு 5%, ஆஃபீஸ்க்கு 10%, டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு 40%, ஃபர்னிச்சருக்கு 10%. நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு வரும்போது நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அது பிளாக் வைஸ் பிரிச்சிருக்கேன். அசட் வைஸ் பிரிக்காமல் எதுக்கெல்லாம் ரேட் இருக்கோ ரேட் வைஸ் பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 15% பிளாக்கில் ஜென்ரல் ரேட் எதுவுமே சொல்லலை, எந்த பிளான்ட் அண்ட் மிஷின் சொல்லலை, சிம்பிளி பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 15%. இதே மோட்டார் கார்ஸில் அதர் மோட்டார் கார் ஸ்பெசிஃபிக்காக ஹையரா, நாட் ஆன் ஹையரா, வாங்கின பீரியட் என்ன, அந்த மாதிரி எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலனாலும் 15%. நெக்ஸ்ட்டு ஷிப்ஸு, வெசல்ஸ்க்கெல்லாம் 20%. மோட்டார் கார் வித் அட் இஸ் லூட் ஃபார் ஹையர், அதாவது ஓலா ஊபரில் என்ன நான் ஹையர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணேன். கரெக்டாக? நம்ம ஹையரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாமல் நார்மல் மோட்டார் கார்னால் 30%. அதே மோட்டார் கார் இந்த ஸ்பெசிஃபைடு கோவிட் பீரியட்குள்ளே வாங்கியிருந்தாங்க அப்படின்னாலும் 30%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுவே வந்து ஹையர், அதாவது இந்த லாரி, ட்ரக், இந்த மாதிரி ஹையர் ஓலா ஊபர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து விச் இஸ் நாட் கவர்ட் இன் கோவிட் பீரியட்னா 30%. ஓகேவா? ஏன் அப்படின்னா இண்டிவிஜுவலுக்கு வந்து 15% நார்மலி, கோவிட் பீரியடில் வாங்கியிருந்தாங்கன்னா 30%. இதுவே ரன்னிங் ஆன் ஹையர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த காரை வச்சு அது ட்ராவல் பண்ணுறதே ஒரு பிஸ்னஸாக வச்சுருக்காங்க அப்படின்னா நார்மலாக 30%, கோவிட் பீரியடில் வாங்கியிருந்தாங்கன்னா 45%. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இதுக்கு நான் ஒரு ஃப்ளோ சார்ட் கூட போட்டிருப்பேன், ஐ ஷோ யூ தட். தென் 40% பிளாக்ல ஏரோப்ளேன், ஏர்க்ராஃப்ட்ஸ், புக்ஸ் அண்ட் பீரியாடிக்கல்ஸ், கம்ப்யூட்டர் பிலாங்கிங்ஸ், அப்புறமா வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ், விண்மில்ஸ், இது எல்லாமே 40% கீழே வருது. 45%ல் நான் சொன்ன அந்த ஒரு கேட்டகரி மட்டும் தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃப்ளோ சார்ட்டு. மோட்டார் கார் பார்த்தோம்னா 2 பிரிச்சுக்கலாம், ஆன் ஹையர், நாட் ஆன் ஹையர். ஹையர்னா கோவிட் பீரியடில் இருந்துச்சுன்னா 30%, கோவிட் பீரியடில் இருந்துச்சுன்னா 30%, இல்லைன்னா 15%. இதுவே ஹையரில் இருக்குது அப்படின்னா கோவிட் பீரியடில் வாங்கியிருந்தாங்கன்னா 45%, நான் கோவிட் பீரியட்னா 30%. இந்த கோவிட் பீரியட், நான் கோவிட் பீரியட் சொல்கிறீங்கன்னா அப்படின்னா என்னதுன்னா, கோவிட் பீரியட்னா என்னதுன்னா 23rd August 2019 1st April 2020 வாங்கியிருந்தாங்கன்னா கோவிட் பீரியட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை நம்ம பார்த்தோம்.
நெக்ஸ்ட் இந்த டெப்ரிசியேஷன்லேயே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ரேட்டு, அதில் ஃபுல் ரேட் போடுவோமா பாதி ரேட் போடுவோமான்றது அதோட புட்டு யூஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டெப்ரிசியேஷன் வந்து ஒரு வேளை வந்து 180 டேஸ்க்கு கம்மியாக நான் வந்து ஒரு அசட்டை புட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அசட்டை வாங்கினேன், பட் அதை செட்டப் பண்ணி யூஸ் பண்ணுறது அதில் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அது ஸ்டார்ட் பண்ண டேட் இது தான் அப்படின்னா அந்த டேட்லேருந்து 31 மார்ச்சுக்குள்ளே எவ்வளோ டேஸ்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10th அக்டோபர், 10th அக்டோபர்லேருந்து 31 மார்ச் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 180 டேஸ் தான் இருக்கும். ஏன்னா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் 3rd அக்டோபருக்கு அப்புறமா வாங்கினா 180 டேஸ்க்கு கம்மி, 3rd அக்டோபருக்கு முன்னாடி வாங்கினா 180 டேஸ். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், அப்போது ஒரு வேளை ஒரு அசட் நான் 15% டேக்ஸ் பண்ணோன்னா அப்போ 180 டேஸ்க்கு கம்மினா அந்த 7.5% தான் நான் வந்து டிப்ரிஷியேஷன் போடுவேன். ஓகேவா? சாரி, டேக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ 180 டேஸ்க்கு மேலே போச்சுன்னா ஹாஃப் த ரேட்டு, ஸோ 180 டேஸ்க்குள்ளே போச்சுன்னா ஹாஃப் த ரேட்டு, 180 டேஸ்க்கு மேலே போச்சுன்னா ஃபுல் த ரேட். ஓகேவா? நெக்ஸ்ட் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் பார்ப்போம். அடிஷ்னல் டெப்ரிசியேஷனில் வந்து எலிஜிபிள் அசஸீஸ் வந்து யாருன்னா மேனுஃபேக்சரிங்காக இருக்கணும், அசஸி எங்கேஜ் இன் டிஸ்ட்ரிபியூஷன், ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் ஆகணும். சிபிடிடியில் ஸ்பெசிஃபிக்காக பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அது எலிஜிபிளாக இருந்தால் அதுக்கு. ஓகேவா? கண்டிஷன்ஸ் யாரெல்லாம் வாங்கலாம், நான் மேனுஃபேக்சரிங்னா நான் வாங்கிடலாமான்னு கேட்டேன். இந்த 5 கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண அப்போ தான் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு இங்கே ஒரே ஒரு கரெக்ஷன், இந்த 20% இதுக்கு வர 35 டிக்கு வரும். ஃபைன். ஸோ அக்விசிஷன் வந்து நியூ பிளான்ட் அண்ட் மெஷினரியாக இருக்கணும். செகண்ட் ஹேண்ட் அலவுட் இல்லை. ரெசிடென்ட் பர்பஸ்க்கோ பர்சனல் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணக்கூடாது. ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. வெசல்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் வந்து 20% அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். இதில் இன்னும் ஒரு கேட்ச் இருக்குது. ஒரு வேளை லெஸ் தென் 180 டேஸ் ஒரு லெஸ் தென் என்னன்னா இது எனக்கு சொதப்பிட்டே இருக்கு இன்னைக்கு, ஒரு நல்ல கலர் வருதா? ஸோ லெஸ் தென் 180 டேஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் 20% ஹாஃப் இல்லையா? அப்படின்னா 20% உடைய ஹாஃப் அப்படின்னா எவ்வளோ? 10% இந்த வருஷம் வாங்கிக்கலாம். மிச்சம் இருக்கிற 10% நெக்ஸ்ட் இயர் வாங்கிக்கலாம். இது வந்து இந்த ப்ரிவிலேஜ் வந்து நார்மல் டெப்ரிசியேஷன் இருக்காது. டெப்ரிசியேஷன் இந்த 32க்கு வந்து இஃப் யூ ஆர் புட்டிங் யூஸ் இந்த அசெட் வந்து லெஸ் தென் 180 டேஸ் ஹாஃப் த ரேட் கிளைம் பண்ணுறீங்க. அப்போ ரிமைனிங் ஹாஃப் வந்து நான் அடுத்த வருஷம் கிளைம் பண்ணலாமான்னா முடியாது. அடுத்த வருஷம் ஃபுல்லாக கிளைம் பண்ணுவீங்க, பட் தட் பிலாங்ஸ் டு தட் பர்டிகுலர் ப்ரீவியஸ் இயர் வராது. ஓகேவா? பட் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் என்னென்னா இந்த வாட்டி 50% வாங்குறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் மிச்சம் 50% கிளைம் பண்ணிக்கலாம். ஃபைனா? அதுக்கு நம்ம ஒரு சம் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அதுலேருந்து நம்ம டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ அது எப்படி டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ ஹவ் கிவன் அ ஃபார்மட் ஃபார் இட். என்னது? இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ், கேரேஜ், ரேட்ஸு, ட்ரையல் ரன்னு, இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறமா லாஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எக்ஸ்சேஞ்ச் லாஸஸ் ஏதாவது கடன் வாங்கி பண்ணியிருக்கேன், அது மூலமாக இந்த டாலர்ஸ்லேருந்து ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா கீழே பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்லேருந்து இப்போ ட்ரையல் ரனில் வர எக்ஸ்பென்சஸை எப்படி நம்ம இங்கே ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி ட்ரையல் ரனில் வர இன்கம்மை இங்கேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எனி கன்சிடரேஷன் தட் இஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் ட்ரையல் ரன் அதை மைனஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு ஒரு காஸ்ட் வரும். அதுலேருந்து நம்ம 32 படி டெப்ரிசியேஷனும் 32(1)(2)A படி அடிஷ்னல் டெப்ரிசியேஷனும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ரிட்டன் டவுன் வேல்யூ கிடச்சிடும். ஃபைனா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து காஸ்ட் ஆஃப் அசெட் இன் ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ். ஒரு வேளை பிஸ்னஸ் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் 35க்கு கீழே இருந்ததுன்னா அதுக்கு ஆக்சுவல் காஸ்ட்டு நில்லு. இன்வென்ட்ரியை வந்து நம்ம ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்துப்போம். எனி தட் இஸ் கிவன் பை கிஃப்ட் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஓனர் அவங்களுக்கு என்ன ரேட்டில் இருந்துச்சோ அதை தான் நமக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வாங்கும்போது என்ன காஸ்ட் வாங்கினாங்களோ தட் வில் பி த காஸ்ட். நெக்ஸ்ட்டு அக்வயர்டு வித் அன் இன்டென்ஷன் டு ரெடியூஸ் டேக்ஸ் லைபிலிட்டி. ஸோ ஏதாச்சும் ஒரு அசெட் வந்து நான் அக்வயர் பண்ணியிருக்கேன் வித் இன்டென்ஷன் டு ரெடியூஸ் டேக்ஸ் லைபிலிட்டி. ஏன்னா அசெட் வந்துச்சுன்னா அதில் நான் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணால் ப்ராஃபிட் கம்மியாகும், ப்ராஃபிட் கம்மியான டேக்ஸ் கம்மியாகும். ஸோ திஸ் இஸ் த இன்டென்ஷன் டு ரெடியூஸ் டேக்ஸ் லைபிலிட்டி. நான் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்குன்னா என்ன பண்ணுவேன், அப்போது அசஸிங் ஆஃபீஸர் இல்லைனா ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த ரேட் வந்து நான் எடுத்துப்பேன். அதுதான் இது. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரீஅக்வயர்ட். நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நானே திரும்ப வாங்கிக்கிறேன்னா அப்போ ஆக்சுவல் காஸ்ட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு காஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன் அந்த காஸ்ட்டு, இல்லை நான் திருப்பி வாங்கும்போது ஒரு காஸ்ட் வாங்கியிருப்பேன் இந்த காஸ்ட். இது ரெண்டுத்தில் எது லீஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துப்பேன். கம்மிங் அகேன் the cost in which I sell or the cost in which I buy. இது ரெண்டுத்தில் எது ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கோ அந்த காஸ்ட்டை நான் எடுத்துப்பேன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக. சரியா? நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் லீஸ்ட் பேக், அதே கண்டிஷன் தான் எங்கேயுமே. ஓகேவா? நெக்ஸ்ட் பில்டிங் ஃபார் பர்சனல் பர்பஸ். நான் வந்து பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற பில்டிங் நான் ஜென்ரலி டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணிக்க மாட்டேன். ஓகேவா? பட் இங்கே வந்து நான் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரதுனால நோஷனலாக நான் எத்தனை வருஷம் ஆச்சோ அத்தனை வருஷத்துக்கு நோஷனல் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டு நான் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் அக்வயர்ட் ஆன் பாரோட் ஃபண்ட். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த புட் இயர்ஸ் டேட்டுக்கு வரைக்கும் நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கேனோ அது வரைக்கும் கேப்லைஸ் பண்ணிப்பேன். இந்த இடத்துல நீங்கள் சின்ன விஷயம் அப்ளை பண்ணலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம், என்னது அது, இந்த ப்ரீ அக்விசிஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டியிருந்தோமோ அது வந்து 5 வருஷமாக டிவைட் பண்ணி நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான். பட் அந்த 5 வருஷம் க்ரைட்டீரியாவில் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இங்கே அசட்டை வாங்கி அசட்டை புட்டி யூஸ் பண்ணுற வரைக்கும்
எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணியிருக்கேன் லோனுக்கு அந்த அமௌண்ட்டை நான் இங்கே அசட்டோட காஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸாம்பிள் அசட்டோட காஸ்ட்டு 1,00,000 ஓகேவா. நான் வந்து 1,00,000 கடன் வாங்கியிருந்தேன். மாதம் 1,000 கட்டுறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12,000 கட்டுறேன். நான் ஒரு வருஷம் கழிச்சு புட்டு யூஸ் பண்ணுறேன்னா இப்போ அசட்டோட காஸ்ட் என்ன 1,00,000 இல்லை 1,12,000 பிகாஸ் இன்க்ளூட் தட் ஐ பே தட் வில் பி ஆடட். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ மென்ட் டு சே. நெக்ஸ்ட் சப்சிடரி கிராண்ட் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிப்பேன். எனிதிங் தட் நான் ரெசிடென்ட் கிவன் அது இப்படி நான் வந்து இதுக்கு நோஷனல் அசெட்டுக்கு பண்ணணும் அதே பர்சனல் அசெட்டுக்கு பண்ணணும் அதே கண்டிஷன் இங்கேயும் அப்ளிகபிள். ஒரு என்ஆர்ஐ கிட்ட ஒரு பொருள் வந்திருக்கு அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த அசெட் மைனஸ் நோஷனல் டெப்ரிசியேஷன் பண்ணிப்பேன். ஓகேவா. நெக்ஸ்ட் கேபிட்டல் அசெட் ஆன் விச் டிடக்ஷன் வந்து 3580 என்னது ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் டெக்ஸ்டைலு பீ கீப்பிங் ஹனி வேக்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் நம்ம. கரெக்டாக செமி ஃபேப்ரிகேட்டட் வாட்டர் அது எல்லாமே நம்ம பார்த்தோம். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வி ஹாவ் அ டைம் பீரியட் ஸ்பெசிஃபைடு அசெட் அந்த 14 கேட்டகரி ஆஃப் அசெட் பிஸ்னஸில் வந்து இஃப் ஐ எம் கோயிங் டு பை எனி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தட் ஐம் இன்கரிங் எக்ஸப்ட் லேண்டை தவிர எந்த கேபிட்டல் அசெட் நான் வந்து வாங்கினாலுமே அதுக்கு 100% டிடக்ஷன் வந்து நான் அந்த வருஷம் வாங்கிக்கலாம். கரெக்டாக. இப்போ இது வந்து என்ன பெனிஃபிட்னா நான் அசெட்டை வாங்குவேன் ஸோ தட் அதனால் எனக்கு அந்த பர்டிகுலர் வருஷம் வந்து எனக்கு டேக்ஸ் லைபிலிட்டி வந்து கம்மியாகும். அது வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம். கரெக்டாக. பட் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி நான் வாங்குற அசெட்டு 8 வருஷத்துக்குள்ளே நான் செல் பண்ணிட்டேன்னா எவ்வளோ டிடக்ஷன் கிளைம் பண்ணணும் அதில் எவ்வளோ வருஷம் ஆக்சுவலாக நான் ஃபார் எக்ஸாம்பிள் 8 வருஷம் வரைக்கும் நான் அந்த அசெட்டை வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நான் செல் பண்ணேன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் லெட்டஸ்டே நான் அசெட்டை வாங்கி 3வது வருஷமே நான் செல் பண்ணிட்டேன். ஓகேவா. இன்னும் எத்தனை வருஷம் பாக்கி இருக்குது? இன்னும் 5 வருஷம் பாக்கி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா லெட்டஸ்டே அந்த அசெட்டோடைய வேல்யூ வந்து 1,00,000. ஓகேவா. 1,00,000 10,000 டிப்ரிசியேஷன் வச்சுக்கோம் சும்மா. ஓகேவா. இப்போது 10,000 நான் மொத்தமாகவே 1,00,000 மைனஸ் பண்ணியிருப்பேன் அந்த வருஷம் ப்ராஃபிட்டில். அந்த வருஷம் ப்ராஃபிட் லெட்டஸ்டே 2 லட்சம் வந்துச்சுன்னா டெப்ரிஷியேஷன் ஆக்சுவலி 10,000 தான் மைனஸ் பண்ணியிருக்கணும். பட் 3580 படி 1,00,000 நான் ஃபுல்லாக மைனஸ் பண்ணியிருப்பேன். கரெக்டாக. இப்போது சின்ஸ் ஐ ஹவ் சோல்ட் இட் வித்தின் 3 இயர்ஸ் என்ன ஆகும்னா ஒரு வருஷத்துக்கு 10,000 30,000 ஆக்சுவல் டெப்ரிஷியேஷன் நான் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 1 லேக்லேருந்து 30 லேக் மைனஸ் பண்ணிட்டு 30,000 மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் 70,000 நான் என்ன பண்ணிடுவேன்னா ஆட் பேக் பண்ணிடுவேன். ஓகேவா. ப்ராஃபிட்டாக. நெக்ஸ்ட்டு அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன் பார்த்தோம். அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன் ப்ராஃபிட் பத்தாமல் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அந்த அமௌண்ட்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் இன்டெஃபினட் பீரியடுக்கு. ஸோ தட் வாஸ் அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன். தென் இது சயின்டிஃபிக் ரிசர்ச் பார்த்தோம். சயின்டிஃபிக் ரிசர்ச் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். லேண்டாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம அதுக்கு கொடுக்க மாட்டோம். ஓகேவா. சாரி 3580 அது கூட கம்பேர் ஆகிடுச்சு. ஃபைன். ஸோ சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படி இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே 100% டிடக்ஷன். எந்த டவுட்டுமே வேணாம். சயின்டிஃபிக் ரிசர்ச்னு வந்தாலே 100% டிடக்ஷன் தான். உங்களுக்கு எது வந்து ஞாபகம் இருக்கணும்னா செக்ஷன் நம்பர்ஸ் ஞாபகம் இருக்கணும். இன்னொரு விஷயம் பிஸ்னஸ் கமன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே பிஸ்னஸ் கமன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா. பிஸ்னஸ் கமன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடின்னு 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று லேண்டுக்கு வந்து அலௌட் இல்லை. செகண்டு இது வந்து லேண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் லேண்டுக்கு பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் அலௌட் இல்லை. அதே மாதிரி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வெறுமனே சேலரி அப்புறமா வந்து அந்த மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ் இது 2 மெட்டீரியல்னால் இந்த ரா மெட்டீரியல் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள். சரியா. இது 2 மட்டும்தான் அலௌடு. இதுவே வந்து போஸ்ட் கமன்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே அலௌட் எக்ஸப்ட் லேண்டு. திரும்ப சொல்கிறேன். சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் வந்துச்சுன்னா 2 ஈஸியாக பிரிச்சுக்கலாம். பிஃபோர் கமன்ஸ்மெண்ட் ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட். பிஃபோர் கமன்ஸ்மெண்ட்னா எல்லாத்துலையும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் திரும்ப பிரிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ரிசர்ச்சில் இன்ஹவுஸு கான்ட்ரிபியூஷன் 2ஆக பிரிக்கிறோம். ஓகேவா. வெயிட் ஐ வில் ஷோ இட் செப்பரேட்லி. ஸோ சயின்டிஃபிக் ரிசர்ச்சை 2ஆக பிரிக்கிறேன். இன்ஹவுஸு கான்ட்ரிபியூஷன் இன்ஹவுஸ் அகைன் 2ஆக பிரிக்கிறேன். பிஃபோரு ஆஃப்டர். ஓகேவா. பிஃபோர் அகைன் 2ஆக பிரிக்கிறேன். கேபிட்டல் ரெவன்யூ. சரியா. அகைன் இதுவும் கேபிட்டல் ரெவன்யூவாக பிரிக்கலாம். ஆஃப்டரில் இருக்க கேபிட்டல் ரெவன்யூ எல்லாமே 100% டிடக்ஷன் வாங்கிக்கலாம் எக்ஸப்ட் ஃபார் லேண்டு. ஓகேவா. இதுவே பிஃபோருக்கு வந்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் எல்லாமே எக்ஸப்ட் லேண்டு அதே தான். எல்லாமே எக்ஸப்ட் லேண்ட் வந்து வாங்கிக்கலாம். பட் ரெவன்யூன்னு வரும்போது எல்லாமே கிடைக்காது. வெறுமனே மெட்டீரியல் அப்புறமா சேலரி இதுக்கு பண்ணுற எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணுவோம் நம்ம டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ண முடியும். சரியா. ஃபைன். நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷனில் அகைன் எல்லாமே 100% டிடக்ஷன். நீங்கள் வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம். செக்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள். நெக்ஸ்ட்டு டிடக்ஷன் அண்டர் 35. இங்கேயும் அதே தான்ப்பா. அந்த பிளாக் வந்து நம்ம அந்த ஸ்பெசிஃபைடு பீரியடுக்குள்ளே நம்ம சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் அதையும் வந்து ஆட் பேக் பண்ணிடுவாங்க. சிம்பிள். 3580 இந்த 14 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. ஓகேவா. இந்த பிஸ்னஸ்லலாம் வந்து நான் லாஸ் வந்திருக்கு அப்படின்னா இதே பிஸ்னஸில் என்னால் செட் ஆஃப் பண்ணிக்கணும். இதே பிஸ்னஸில் கெயின் வந்துச்சுன்னா செட் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் 4 ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன். ஒரு ஹாஸ்பிட்டல் லாஸ் வந்துச்சு. மற்ற 3 ஹாஸ்பிட்டல் வந்த ப்ராஃபிட்டில் இந்த லாஸை வந்து நான் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதே மாதிரி 3580 நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். நான் கேபிட்டல் அசெட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட் பண்ணுறேன்னா அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸப்ட் லேண்ட் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ரீஃபண்ட் டிடக்ஷன் கொடுத்துருவாங்க. சரியா. அண்ட் இது வந்து இதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த டெப்ரிசியேஷன் பார்த்தோம் இல்லையா. ஆஃபீஸ் பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன். அதே கண்டிஷன். பட் இந்த இடத்துல செகண்ட் ஹேண்டுன்னு வரும்போது இம்போர்ட்டடாக இருந்துச்சுன்னா ஓகே. அதுலேயும் 20% ஆஃப் டோட்டல் அசெட்டுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. அந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைனா. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆர் சேல் ஆஃப் அசெட் அண்ட் ஸ்பெசிஃபைட். ஸோ இந்த 8 இயர் கண்டிஷன். ஓகேவா.
கிளியராக கொடுத்துருக்கேன் பாருங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், அதுவும் ஒரு நான் ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா சேல் வேல்யூ அப்படியே வந்து இன்கமாக ட்ரீட் பண்ணுவான். ஓகேவா? இதே வந்து நான் ஸ்பெசிஃபைடு இருக்குது 8 இயர்ஸ்க்கு முன்னாடி 8 இயர்ஸுக்கு அப்புறமா. ஓகேவா? ஸோ இந்த 8 இயர்ஸுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா எவ்வளோ வருஷம் போயிருக்கோ அவ்வளோ வருஷத்தோட டெப்ரிஷியேஷன் மைனஸ் பண்ணிட்டு மிச்ச அமௌண்ட்டு இன்கமாக காட்டுவேன். 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணாலும் யாரும் கவலைப்பட போகிறதில்ல. ஓகேவா? ஸோ வெதர் ஆர் நாட் இட் இஸ் ஃபார் திஸ் திங். நெக்ஸ்ட், authorization of preliminary expenses under section 35AD. ஓகேவா? ஸோ 35AD என்னது அப்படின்னா, நம்ம இப்போது என்னெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறோம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கு பேர் தான் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸை நம்ம ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து அதை வந்து அமௌண்டைஸ் பண்ணுவோம் அக்கௌண்டிங்கில். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்லேயும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, கிடைக்கிற அமௌண்ட்டை 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நம்ம வந்து அமௌண்டைஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த அமௌண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த டிடக்ஷன் அமௌண்ட் என்னது அப்படின்னா 2 கேட்டகரியில் பிரிச்சுக்கலாம். டிடக்ஷன் அமௌண்ட் கேன் பி டிவைடட் பேஸ்ட் ஆன் இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி. இந்தியன் கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் lower of 5% of cost of product or capital employed, whichever is lower வந்து எடுத்துக்க போகிறோம். என்னது கொஞ்சம் குழப்பமாக இருக்கே, திரும்ப சொல்கிறேன். ஸோ lower of this one or this one. ஓகேவா? இந்த this oneல வெறுமனே ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் ஆக்சுவலாக எவ்வளோ இன்கர் பண்ணியிருக்கணும் அது. அந்த ஆக்சுவல் கூட ஹையர் ஆஃப் 5% of cost of capital or 5% of cost of project, இது ரெண்டுத்தில் எது ஹையராக இருக்கோ அந்த அமௌண்ட் ஆக்சுவல் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எது லோவராக இருக்கோ அதை எடுத்துப்போம். ஓகேவா? என்னது higher of 5% of cost of capital or capital employed compared to preliminary expense whichever is lower. சரியா? இது நான் ரெசிடென்ஷியல் ரெண்டு கேட்டகரி, இவ்வளோ கன்ஃபியூஷனில் ஆக்சுவல் ஆர் 5% of cost of project whichever is least. சிம்பிள். ஃபைனா? நெக்ஸ்ட், இல்லை என்ன தெரியுது, இந்தியன் பிஸ்னஸ்க்கு வந்து ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்கன்னு தெரியுது. நெக்ஸ்ட், ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன், அது கேன் கோ த்ரூ. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கவர் பண்ண டாபிக் எல்லாத்துக்கும் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுத்தேன். எவ்வளோ நேரத்தில் கொடுத்துருக்கேன்னு இங்கே எனக்கு டைமிங் காட்டலை. பட் வாட் எவர் இட் இஸ், ஐ ஹோப் இட் இஸ் நாட் மோர் தென் 15 minutes. ஓகேவா? ஸோ ஐ டூ ஒன் திங், இந்த பார்ட் வரைக்கும் க்ராப் பண்ணி நான் உங்களுக்கு யூடியூப்பில் கொடுத்துட்றேன். ஸோ தட் யூ கேன் லிசன் வென் எவர் யூ வாண்ட். ஸோ நாட் மேண்டேட்லி கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி ஒரு டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். டைரெக்ட்லி யூ கேன் வாட்ச் இன் யூடியூப். நான் அது க்ராப் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுறேன். சரியா? ஸோ வித் திஸ் we are continuing to the next topic. next topic என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, our next topic is மற்ற செக்ஷன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 35 சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. செக்ஷன் ரிவிஷன் மட்டும் ஒன்று குட்டியாக கொடுக்குறேன். செக்ஷன் 28 was சார்ஜிங் செக்ஷன், செக்ஷன் 29 was computation, செக்ஷன் 30 was expenditure on building, section 31 was expenditure on plant and machinery, and then section 32 was depreciation, section 32(1) was on the 180 days, section 32(1) to A was additional depreciation. Then we saw section 35, 35AD and 35D. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அதுக்கு அடுத்த செக்ஷன், அடுத்த சீரீஸ் ஆஃப் செக்ஷன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அடுத்த சீரீஸ் ஆஃப் செக்ஷன், தட் இஸ் செக்ஷன் 36 சீரீஸ். ஓகேவா? இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே 35 சீரீஸ். 35 சீரீஸில் இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இருக்குது. அது பார்த்துட்டோம்னா அது ஓவர். ஃபைனா? சரி, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். செக்ஷன் 35 DDA. So this is one final section under 35 series. ஓகேவா? செக்ஷன் 35 DDA. What is section 35 DDA அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை ஆல் எஸ்எஸ்சி. இவங்க அவங்கன்னு இல்லை, ஆல் எஸ்எஸ்சி. ஓகேவா? எதுக்கு? ஃபார் பேமெண்ட் டு எனி எம்ப்ளாயி அண்டர் விஆர்எஸ். விஆர்எஸ்னால் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம். அது வந்து டிடக்ஷனாக கொடுப்போம். இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் 5 years நம்ம அதை கமென்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இருங்க நான் சொல்கிறேன். ஸோ ரைட் டவுன் expenses incurred by all assessee for எதுக்கு? for payment to any employee, payment to any employees under VRS shall be allowed as deduction over a period of 5 years. ஓகேவா? commencing from
இயர் ஆஃப் பேமெண்ட். ஓகேவா? என்ன சொல்ல வரேன்? லெட் அஸ் சே மிஸ்டர் எக்ஸ். ஓகேவா? மிஸ்டர் எக்ஸ் இஸ் அன் எம்ப்ளாயி. மிஸ்டர் எக்ஸ் யார்? இவர் ஒரு எம்ப்ளாயி. இவர் என்ன பண்ணிட்டார்னா ஏபிசி லிமிடெட், ஓகேவா, இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த கம்பெனிக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டார். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு விஆர்எஸ் வாங்கிக்கிட்டார். விஆர்எஸ் வாங்கினா என்ன பண்ணணும்? கம்பெனி வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து மிஸ்டர் எக்ஸுக்கு வந்து திருப்பி கொடுத்தாங்க. ஓகேவா? ஒரு லம்சம் அமௌண்ட்டு. ஒரேடியாக அவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இவ்வளோ அமௌண்ட் டிடக்ட் ஆகுது. ஆக்சுவலி அது அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம். கரெக்டாக? இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து நாங்கள் டிடக்ஷன் கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ விஆர்எஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ டிடக்ஷன் வாங்கிக்கோங்க. பட் நாங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்குறோன்னு ஒத்துக்கிட்டோமோ அதே மாதிரி நீங்கள் ஒரு கண்டிஷன் ஒத்துக்கணும். என்ன, எங்களால் 100% ஒரே வருஷம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கோன்னு எங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அமௌண்ட் என்ன பண்ணலாம், இன்ட்டு 1/5, அதாவது 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் 5 வருஷம் கிளைம் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து ப்ரீ அக்விசிஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து நம்ம பிரித்து கொடுத்துட்றோமோ அதே மாதிரி இந்த இடத்துல விஆர்எஸ் பேமெண்ட்டே 5 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கம்பெனி வந்து கிளைம் பண்ணிக்கலாம் டிடக்ஷனாக. சரியா? ஆஸ் சிம்பிள் அஸ் தட். வித் திஸ் செக்ஷன் 35 சீரீஸ் இஸ் ஓவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதெல்லாம் கடை முடிஞ்சு வைப்போம். ஓகேவா? செக்ஷன் 3619 வந்து ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம நிறைய பேசினது டிடக்ஷன் சாப்டர் வரும்போது நிறைய பேசின டாபிக் வந்து 3619, தட் இஸ் ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ ரைட் டவுன் நெக்ஸ்ட் டிடக்ஷன் ஆர் நெக்ஸ்ட் அலவுட் டிடக்ஷன். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 30 ஆரம்பித்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே நம்ம மைனஸ் பண்ண வேண்டிய ஐட்டம். என்னது? நெட் ப்ராஃபிட்டில் இருந்து நான் மைனஸ் பண்ண வேண்டிய ஐட்டம். என்னென்ன ஐட்டம் பார்த்துருக்கோம் இப்போ வரைக்கும்? செக்ஷன் 32 இருங்க, நான் சீரீஸ் படியே வரேன். என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு செக்ஷன் 30 படி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பில்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் 31 எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பிளான்ட் அண்ட் மெஷினரி. நெக்ஸ்ட் 32 டிப்ரிஷியேஷன்லேயே 2 பிரான்ச் அடிஷ்னலாக பார்த்தோம். அந்த 180 days கண்டிஷன் ஒன்று பார்த்தோம், இன்னொன்று வந்து என்ன பார்த்தோம், அடிஷ்னல் டெப்ரிஷியேஷன் பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது வந்து 35 சீரீஸ் பார்த்தோம். 35 வந்து ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ், சாரி 35 வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச். தென் 35 AD பார்த்தோம், தட் இஸ் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ். அதுக்கப்புறமா 35 D பார்த்தோம், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இப்போ வந்து கடைசியாக பார்த்தது 35 DDA. ஓகேவா? டிடிஏல என்ன பார்த்தோம்? டிடிஏல விஆர்எஸோட இது பார்த்தோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபுல்லாகவே 36 சீரீஸ். இது எல்லாமே என்ன பண்ணணும்னா நெட் ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ண வேண்டிய ஐட்டம். எல்லாமே நெட் ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் தான் பார்க்குறது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கான், இவ்வளோலாம் நீங்கள் மைனஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்க ஐட்டம்ஸ் இதெல்லாம். இப்போ எதுக்கு இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன்னா, யூ ஷுட் நோ வாட் வி ஆர் ஸ்டடிங், வை வி ஆர் ஸ்டடிங். சிம்பிளி ப்ரொவிஷன் படிக்கிறோம், செக்ஷன் நம்பர் படிக்கிறோன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகுது. இப்போ நான் ஒன்று படிக்கிறேன்னா அது நெட் ப்ராஃபிட்லேருந்து என்ன பண்ணணுன்றது புரிஞ்சு படிக்கணும், அதுக்காக தான். ஓகேவா? ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் சொன்னேன். சரி, ஃபைன். Now let's start with the 36 series. Write down first section under 36 series. Expenses on family planning. Okay va? Section என்னது இதுக்கு? Section is section 3619. Okay va? 3619. சரி, let's start. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க? ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் இட் டாக்ஸ் அபவுட் த கம்பெனி அலோவிங் டிடக்ஷன்ஸ். இப்போது எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் கொடுத்தது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்துச்சுன்னா நீங்கள் மைனஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இங்கேயும் எந்த எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி நம்ம பேச போகிறோம்னா ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ இஃப் எனி கம்பெனி which helps or promotes in the idea of family planning. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் வாஸ் வெரி மச் கன்சர்ன்ட் அபவுட் த க்ரோயிங் பாப்புலேஷன். ஸோ அதுக்கு அவங்க கொண்டு வந்த ஸ்கீம் வந்து ஃபேமிலி பிளானிங் எந்த கம்பெனிலாம் ப்ரொமோட் பண்ணுதோ அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி அவேர்னஸ் பண்ணி அந்த எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணி எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படியே டேக்ஸ்லேருந்து மைனஸ்